அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் விலகும் நேரமாக இந்த வாரம் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை எந்தெந்த விஷயங்களில் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சுக்கிரன் மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கு ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சந்திரனும் ஜென்ம ராசியை விட்டு விலகி 2, 3 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு வெகுவளவில் கஷ்டம் சிரமம் குறையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வாரம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கின்றன என்பதில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. அவர் மிக விரைவில் பஞ்சமஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே இந்த தருணம் என்பது குருவின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தருகின்றன என்பதில் சந்தேகமே இல்லை. வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்கள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. நெருங்கிய உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பும் சங்கடமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுவதற்கான வாய்ப்பை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய 4 கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக உள்ள கஷ்டமும் நிதி சார்ந்து எழக்கூடிய தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியான பிரச்சனைகளும் வெகுவளவில் விலகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை இந்த 4 கிரகநிலைகளின் கூட்டணியானது மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. இதன் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான சுப நிகழ்வுகளை இல்லத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. மட்டுமல்லாது சனி பகவான் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் 7.5 சனியாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத கருத்து மோதல்களும் விலகி ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் நிறைந்து இருக்கின்றன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி பகவான் அதையே மிக தெளிவாக சூரியனும் 2இல் இருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வெகுவளவில் அலைச்சல் குறைகின்றன. நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாகவும் கனக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உத்தியோக ரீதியான பணிகளிலும் தொழில் ரீதியான விஷயங்களிலும் நிறைந்து கிடைக்கப் போகின்றன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த கிரகநிலைகளின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது புதிதாக தொழில் ரீதியாக திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய தொழில் ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது. தொழில்துறையில அசுர மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பையும் அதற்கான அடித்தளத்தையும் இட்டு வைக்கின்றன பல கிரகநிலைகள். இதிலும் குறிப்பாக கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் வலுவாக தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் விலகும். அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழிலாளர்கள் மற்றும் உத்தியோகம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட பல சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் கஷ்டம் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை வலுவாக அடித்தளமிட்டு கொடுக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பொருளாதார ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் வெகுவளவில் குறைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்க
எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறை ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் மிக சிறப்பான முன்னேற்ற பணிகளை பெறுவதற்கான யோகம் உண்டு. போட்டி பொறாமை இருந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பிற்கு வித்திடுகிறார் சுக்கிரன் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி. மேலும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைந்துள்ளது. ஏனென்றால் எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அடித்தளம் இடக்கூடிய வகையில் மிக சிறப்பான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் சூரியனும் மிக வலுவாக தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கஷ்டம் சூழ்ந்த சூழ்நிலைகள் மாறுகின்றன. இதூர்காரகன் மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன், சூரியன், சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 3ஆம் இடத்தில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் புதன் 3இல் இருக்கிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தகர்த்தெறியக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு சஞ்சரிப்பது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது பாக்கியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு கிரக நிலைகளில் உச்சபட்ச நன்மையையும் அபரிவிதமான முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவும் பஞ்சமஸ்தானத்தில் மிக விரைவில் நுழைய இருக்கிறார். எனவே நவ கிரகங்களுமே பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு இந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு நவ கிரகங்களுமே சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு மாறுவதால் கஷ்டம் வெகுவளவில் விலகக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இந்த கிரக மாறுதல் அனைத்தும் வரவேற்கத்தக்க சிறந்த முன்னேற்றத்தை அளித்தரக்கூடிய வகையில்தான் நிச்சயமாக அமைகிறது. மேலும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரத்திற்கு பிறகு அவர் தனஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஆடம்பரமான வசதி வாய்ப்பு தீக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிரம்பி கிடைக்கின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனும் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். ஏனென்றால் பிரபஞ்சத்தின் சக்தி இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு அதீதமாக கிடைக்கும். எனவே உங்களுடைய வாழ்வை இனிமையாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை.